வணக்கம் மக்களே, நீ நம்ம பார்க்க போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் 2x minus 1 டிவைடட் பை 2 பவர் x plus 1 ஈக்குவல் டு 4. இதில் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, இதில் பேஸ் ரெண்டும் சமமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், சர்டன் இன்டிசஸ் ஃபார்ம்லாம் இங்கே யூஸ் ஆகும். என்ன ஃபார்ம்லனா a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேஸ் ரெண்டும் காமனாக இருக்குது, அதனால் பேஸ் நான் எடுத்துக்கிறேன் 2. இப்போது பவரில் இங்கே என்ன இருக்குது, 2 பவர் 2x மைனஸ் 1 இருக்கா. தென் கீழே இருக்க இந்த பவருக்கு பாருங்கள், இது வந்து மேலே போகும்போது மைனஸ் ஆகும். இங்கே பாருங்கள் a பவர் m மைனஸ் n. அப்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஆகுமா, ஈக்குவல் டு இந்த சைடு வாங்க. இப்போது இங்கே 2 இருக்கா பேஸில், அப்போ இங்கேயும் நம்ம 2 ஆக்கணும் பேஸை. அப்போ இது என்ன பண்ணலாம், 2 ஒரு 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 4 வருமா, அப்போது 2 ஸ்கொயர்டு. இப்போது பேஸ் ரெண்டும் சமமாக இருக்குது அப்படின்னா பவர் ஆல்சோ ஈக்குவல். அப்போ நம்ம பவரில் இருக்கிறது டேரெக்டாக ஈக்குவலாக எடுத்துக்கலாம். 2x மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. இப்போது 2xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2. இப்போது எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, இந்த 2 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் 2 இந்த சைடு வச்சுன்னா ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் சர்டன் இன்டிசஸ் ஃபார்முலா வச்சு. சப்போஸ் எனக்கு வந்து ஃபார்முலா மறந்துச்சு சார், எனக்கு ஃபார்முலாலாம் தெரியல அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. இதில் எக்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன ஏ 2 இதில் அப்ளை பண்ணுங்கள். இது எக்ஸுக்கு பதில் அப்ளை பண்ணி இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ஈக்குவல் 4 வரணும். அப்படி வந்துச்சுன்னா இது கரெக்ட். அப்படி வரலனா நெக்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துங்க, எக்ஸுக்கு 4 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ரெண்டு சைடும் ஈக்குவலாக வரணும். இங்கே 4 இருக்குது, அப்போ இங்கேயும் 4 வரணும். அப்படி 4 வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ரிக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.